ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு அதன் பிறகு அந்த ஆன்மா நடத்திய அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது தனபாண்டி அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பா வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய தனபாண்டி இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பாவின் பெயர் மலைச்சாமிங்க. அவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்து வந்திருக்கும். அவருடைய கிராமத்தை சேர்ந்த வெள்ளையன் அப்படின்ற ஒரு நபர் இருந்திருக்காருங்க. அவருக்கு வயது தோராயமாக ஒரு 28 தாங்க இருந்திருக்கும். இந்த வெள்ளையனுங்கிற வாலிபருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவங்க தாங்க. இருந்தாலுமே இந்த நபரை பார்த்தாலே அவங்களுடைய உறவினர்களும் சரி, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏரியா மக்களும் சரி நடுநடுங்கி போவாங்களாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் தினசரி குடிச்சிட்டு போகிற வர இடத்துல பூராமே சண்டை எடுத்துட்டு இருந்துருப்பாராங்க. பொதுவாக வயது வரமே பார்க்காம யாராக இருந்தாலுமே வந்துட்டு தேவையில்லாமல் வம்பிழுத்து அவங்கக்கிட்ட கட்டா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்துருப்பாராங்க. அதனால தாங்க இவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா மக்களே இவர் பார்த்தாலே கதி கலங்கி போயிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த வெள்ளையனுக்கு பக்கபலமாக இருந்தது வேற யாரும் கிடையாதுங்க, இவருடைய நெருங்கிய நண்பர்கள் இருவர் இருந்திருக்காங்க. நாகராஜன் மற்றும் பருதி, இந்த இருவர் போக இன்னும் ஒரு 4-5 நபர்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே மொத்தமாக கேங்காக தான் அந்த ஏரியாக்குள்ளே திரிவாங்க. இந்த நபர்கள் வரதை பார்த்தாலே இந்த ஏரியா மக்கள் கதவை பூட்டிட்டு உள்ளுக்குள்ளாங்க இருந்திருப்பாங்க. என்ன காரணம்னா, இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா கெட்ட வார்த்தையில் திட்டுறது, பாட்டிலில் கொண்டு வீட்டுக்கு முன்னாடி எரிகிறது, அந்த மாதிரி தகாத செயலில் ஈடுபடுவது வழக்கங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த வெள்ளையன் இருக்கக்கூடிய வீட்டை தாண்டி ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு வீடு இருந்திருக்குங்க. அந்த வீட்டில் சுமதி அப்படின்ற பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தாலே இவர் வெள்ளையன் அப்படின்றவர் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி போற வர இடத்துல அப்புறமே வலுக்கட்டாயமா வம்பிழுத்துட்டு இருந்திருக்காருங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு பயந்து அவங்களுடைய குடும்பத்துக்கிட்டே போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டை சேர்ந்த நபர்கள் புறமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெள்ளையனோட வீட்டுக்கு முன்னாடி உங்களோட பையன் பண்றது ரொம்ப தப்பா தெரியுது, அவனை சொல்லி வைங்க அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே வெள்ளையன் என்ன பண்றாருன்னா, கையில ஒரு பெரிய வீசர்வாலை எடுத்துக்கிட்டு வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறாருங்க. எவ்வளவு தைரியம் வந்தா இந்த கிராமத்துல எனவே நீ எதுப்ப, உன்னோடைய தங்கச்சி நான் இப்படி தான்டா பண்ணுவேன், நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட வீட்டு வாசலை காலடியை எடுத்து வச்சு பாருங்க, உங்களுடைய காலை வெட்டி நான் வீசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அந்த குடும்பத்தினர் நடுநடுங்கி போயிட்டாங்க. ஏற்கனவே இந்த வெள்ளையன் அப்படின்ற நபர் கொஞ்சம் ரவுடித்தனமா அடாவடித்தனமா தெரியக்கூடிய நபர் தானே, அதனால அவரை பார்த்துட்டு அவங்களுமே பயந்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, வேற எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பண்ண வேணாம், நம்மளுடைய பொண்ணை மட்டும் வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்களுடைய பொண்ணை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 1 மாத காலகட்டங்கள் கடந்திருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு முதியவர் தோட்டத்துக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அது அவருடைய தோட்டம் தாங்க. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணறு ரொம்ப நாளாக பார்த்துக்கவே கிடையாது. இள வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணறுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய பாட்டில் அந்த கவரை புறமே கிணத்துக்குள்ள தூக்கி போடுறது வழக்கங்க. அதுக்காகவே அந்த முதியவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வேலையாட்களை வச்சு அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய குப்பையை பூரா எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து 4-5 நபர்களை கூட்டிட்டு அந்த கிணத்துக்கே போறாருங்க. அப்படி தோட்டத்துக்கிட்ட நெருங்கி போயிட்டு அந்த கிணறுக்கிட்ட எதிர்ச்சியா உள்ள எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த அனைவருக்குமே பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிணத்துக்குள்ள முழு நிர்வாணமாக ஒரு நபர் அப்படி சடலமாக கிடந்திருக்காரு. இதை பார்த்தது இந்த நபர்கள் பூரா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, யாரோ ஒருவர் தற்கொலை பண்ணுறதுக்காக அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அப்படி இந்த சடலத்தை உத்து பார்த்தது பிறகு தாங்க தெரியுது, அந்த நபரை தற்கொலை பண்ணிக்கல, வேற யாரோ அவர் வெட்டி கொலை பண்ணி தான் தூக்கி வீசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த சடலம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நபர் தாங்க படுத்து கிடந்திருக்காரு. அந்த நபருடைய வலது காலே காணோம். அதுக்கு பிறகு தாங்க அந்த தோட்டத்தோட உரிமையாளர் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே இந்த தோட்டத்துக்கு வந்த பிறகு காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி அவங்களுமே இங்கே நேரடியாக வந்துட்டாங்க.
அதுக்கு பிறகு அந்த நபர் யாரு என்ன அப்படின்றது வந்து இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. உள்ளூர்காரங்கள ஒரு 3 பேரை கிணத்துக்குள்ளே இறக்கி அந்த சடலத்தை வந்து மேலே ஏற்றி வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்த்த பிறகுதாங்க தெரியுது அந்த சடலம் வந்து வேற யாரும் கிடையாது. 1 மாத காலகட்டத்திற்கு முன்னாடி சண்டை போட்டார் இல்லையா வெள்ளையன், அதே நபர் தாங்க. அதன் பிறகு வந்து அந்த ஏரியாக்காரங்க பூராமே வந்துட்டு அதிர்ச்சியோட தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவருடைய நெருங்கி நண்பரான நாகராஜ் மற்றும் பரதி அவங்களுமே வந்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க. கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இப்படி செத்ததுக்கு காரணம் வந்து வேற யாரும் இருக்காது, இறந்து போய் சலனமா கிடக்கக்கூடிய இந்த வெள்ளையன் கூட ஏற்கனவே சவால் விட்டார் இல்லையா, ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு குடும்பத்துக்கிட்ட சண்டை போட்டார்ல, என் வீட்டு வாசல் முன்னாடி காலடி எடுத்து வச்சேன்னா உன் காலை வந்து வெட்டி வீசிடுவேண்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக தான் அந்த குடும்பத்தினரே வந்து இவரை வந்து போட்டு தள்ளிட்டு ஏதோ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பழி போடுறாருங்க. அதுக்கு பிறகு அந்த ஏரியா மக்களுக்குமே சந்தேகம் வந்து அந்த வீட்டுக்கிட்டே போய் நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு தாங்க தெரியுது அவங்க சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மைதான். அந்த வெள்ளையனோட வலது காலை வந்து வெட்டி போட்டிருந்தார் இல்லையா, அந்த கால் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு மூலையில வந்து ஒரு குப்பையில கடந்திருக்குது. இதை பார்த்த பிறகு காவல்துறையுமே வந்து அந்த குடும்பத்தினர் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த வெள்ளையனுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் அவங்க செய்யக்கூடிய விசாரணைகள் எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய கிராமத்துக்கு திரும்பி வருதுங்க. அப்படி வந்த பிறகு சுடுகாட்டில் வந்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த நாகராஜன் மற்றும் பரதி அப்படின்ற நபர்கள் சேர்த்து இன்னொரு 4-5 நபர்கள் நண்பர்களாக இருந்தாங்க இல்லையா நெருங்கி, அவங்க எல்லாமே வந்து நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுகுறாங்க. உன்னை எதுக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் வந்து யாருக்கிட்ட தைரியம் வந்துச்சு, உன்னை போட்டு தள்ளினவங்க வந்து நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாத்தையும் வந்து கொன்னே தீர்வேண்டா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் வந்து வழக்கு விசாரணை பண்றதுக்காக அந்த குடும்பத்தினர் வந்து கைது பண்ணிட்டு போயிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கொலைக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நிகழ்வு அப்புறம் பார்த்துட்டே இருந்த அந்த நாகராஜன் மற்றும் பரதி அப்படின்றவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 நபர்கள் வந்து குடிபோதையிலே தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வார காலகட்டத்திற்கு போதையிலே தான் தெரிஞ்சிருக்காங்க. என்னுடைய நண்பனை வந்து கொண்டவங்களை வந்து நாங்கள் பழி வாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பூராமே வந்து வீண் வம்பு இழுத்து சண்டை போட்டு இருக்காங்க. அப்படி வம்புக்கக்கூடிய நபர்ல வந்து இந்த மலைச்சாமி இருக்கார் இல்லையா, அதாவது மின்னஞ்சலை அனுப்பிய தனபாண்டியோடைய அப்பா, அவர்கிட்டமே வம்பு இழுத்து இருந்திருக்காங்க. இப்படியே இவங்க ரவுடித்தனம் அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே தோராயமாக ஒரு நாள் நள்ளிரவு நேரம் வந்திருக்குங்க, நடுநிசி நேரம். எந்த நேரம்னு சரியா தெரில, அவர் மென்ஷன் பண்ணவும் இல்லை. அந்த சமயத்தில் வந்து இந்த கிராமப்புற மக்கள் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய மூலையில் இருந்துட்டு யாரோ ஒரு நபர் வந்து ஆங்காரமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா தூக்கத்துலன்னு டக்குன்னு முடிச்சுறாங்க. அந்த சத்தம் வந்து ஒரு வீடு 2 வீடுன்னு கேட்கலாங்க, எல்லா வீட்லையுமே கேட்டிருக்குது. இவங்க எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, யாரோ ஒரு நபர் வந்து குடிச்சிட்டு வந்து இப்படி உளறிட்டு கத்திட்டு இருந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெள்ளையன் உயிரோடு இருக்கும்பொழுது குடிச்சிட்டு வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு நடுராத்திரி கூட பார்க்காம வந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்களுமே வந்து அந்த மாதிரி தாங்க செயலில் வந்து ஈடுபடுவாங்க. அதே மாதிரி அந்த நண்பர் வந்து இறந்து போயிட்டார் இல்லையா வெள்ளையன், அதுக்காகவே அவங்களுடைய நண்பர்கள் பூரா குடிச்சிட்டு இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து ஆங்காரமாக கத்தக்கூடிய அந்த சத்தம் வந்து மறுபடியும் ஓன் அழுகிற மாதிரி கேட்டிருக்குது. என்னடா அது இவ்வளோ நேரம் கோவப்பட்டு கத்துற மாதிரி தெரிஞ்சு, ஆனால் இப்போ வந்து யாரோ அழுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்து வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தான் தெரியுது இவங்களுடைய வீடு மாதிரியே எல்லாருடைய வீட்லையுமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து வெளியே வந்து நின்றுருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க. இந்த சத்தம் இங்கேருந்து வருது, யார் அப்படி கத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு திசையை நோக்கி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன காட்சி தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிற்கக்கூடிய இடத்துல வந்து தூரத்தில் வந்து அந்த ரோட்டோட முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. உத்து பார்க்குறாங்க. அந்த நபர் வந்து ஆங்காரமாக வந்து கையில் ஒரு வீச்சர் வாழோட வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்தது இந்த கிராமப்புற மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய காவல் தெய்வம் எது வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாமி அப்படின்ற மாதிரி வந்து கையை அப்படி கூப்பிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அதில் ஒரே ஒரு பெரியவர் மட்டும் பார்க்குறாருங்க. பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நிற்கிறது வந்து நம்மளுடைய காவல் தெய்வம் கிடையாது, அது வேற ஏதோ ஒரு நபர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகுதாங்க இவங்க எல்லாருமே வந்து இப்படி கவனிச்சு பார்க்குறாங்க. அங்கே நிற்கக்கூடிய நபரை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே நிற்கக்கூடியது வந்து காவல் தெய்வமோ இல்லை வேற யாரும் மனிதரோ கிடையாதுங்க, அங்கே நிற்கிறது வந்து வெள்ளையன் தாங்க. இது எப்படி இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளையன் அப்படின்றவர் வந்து இறந்ததோட சடலமாக தூக்குறப்ப வந்து அவருடைய வலது காலே இல்லாமல் இருந்தார் இல்லையா, அதே மாதிரி வலது காலே இல்லாமல் தாங்க நின்றுகிட்டு இருக்காரு ஆங்காரமா. இதை பார்த்தது நடுநடுங்கி போயிட்டாங்க இங்கே வேடிக்கை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களும். அதுக்கு பிறகு வந்து இவங்க எல்லாமே பயந்துக்கிட்டு உங்களுடைய வீட்டோட கதவை போட்டுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த வெள்ளையனோட தொல்லை வந்து தாங்க முடியாது, இப்போ ஆன்மாவா வந்து நிற்கிறானே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயத்தில் வந்து இப்படி உருகி கூணி போய் அவங்களோட வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க.
அதன் பிறகும் அந்த கிராமத்து மக்களை வந்து மேன்மேலும் பயமுறுத்தக்கூடிய அந்த செயலை வந்து அந்த வெள்ளையனோட ஆன்மா வந்து செஞ்சுட்டு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா வந்து தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, வீச்சார்வாளை கையில் வச்சுக்கிட்டு. அதுக்கு பிறகு உங்களுடைய கிராமப்புற மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துருச்சுங்க. அப்படி வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் எழுப்பிக்கிட்டு அந்த அருவாளை வந்து கீழே வந்து தரையில் அப்படி முட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இதை பார்த்துட்டு உள்ளுக்க இருக்கவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரில. இந்த ஆன்மா எப்போ இங்கேருந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து திணறி போயிட்டாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தாங்க அந்த சத்தம் வந்து மெல்ல மெல்ல அடங்கியிருக்கு. அதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டோட கதவை திறந்துட்டு அந்த ஏரியா மக்கள் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த வெள்ளையனுடைய ஆன்மாவும் சரி, வேறு எந்த நபரும் சரி, அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டு பூட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்க எல்லாருமே வந்துட்டு அதை பற்றி தாங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. நம்ம இப்படி நடக்கும்னு நினச்சே பார்க்கல. அந்த வெள்ளையனோட ஆன்மா வந்து தத்ரூபமாக வந்து நிற்கிது. அது யாரோ பழிவாங்கறக்காக வந்திருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இறந்து போன வெள்ளையன் இருக்கார் இல்லையா, அவருடைய நெருங்கிய நண்பர் நாகராஜர் வந்து எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா, அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா தலைதெறிக்க ஏதோ ஒரு இடத்தை நோக்கி ஓடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த நாகராஜுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு, இந்த கிராம மக்கள் எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இவருமே அவங்க கூட்டமாக ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து இவருமே போறாரு. அப்படி அந்த மக்கள் வந்து எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வெள்ளையன் அப்படின்றவர் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து இறந்து கிடந்தார் இல்லையா, ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து, அதே தோட்டத்துக்கு தாங்க நெருங்கி போறாங்க. அப்படி எல்லாரும் போன பிறகு இந்த நாகராஜனுமே வந்து உத்து பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல ஒரு காட்சி பார்த்துட்டு இவருக்கு பேருதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் பரதி இருக்கார் இல்லையா, அவருமே அந்த கிணத்துக்கு கீழே அப்படியே சம்மணக்கால் போட்ட மாதிரி உட்காந்துட்டு தூங்கிடுற மாதிரி மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்தது எல்லா நம்ம மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் தண்ணி அடிச்சுட்டு தான் வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க அவருடைய முகத்தை வந்து நல்லா கவனிக்கிறாங்க. அப்படி வெளியில் போன மாதிரி அவருடைய முகத்துக்கிட்ட வந்து ஈ முச்சுட்டு இருக்குது. பக்கத்தில் போனதுக்கு பிறகுதாங்க தெரியுது அந்த நபர் வந்து உயிரோடவே இல்லை, இறந்து போயிட்டாரு அப்படின்றது. இந்த காட்சியை பார்த்ததும் நாகராஜ் வந்து நடுநடுக்கி போயிட்டாரு. ஐயோ இப்படி போயிட்டேடா, ஏற்கனவே வெள்ளையனும் போயிட்டான், அப்போ நீயும் போயிட்டேடா அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுதுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி அவங்களோட ஏரியா மக்கள் புறமே வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே வெள்ளையன் வந்து இப்படி கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கான், அந்த கொலையை எதுக்கு பண்ணாங்க, யார் பண்ணது அப்படின்ற மாதிரி புரியாத புதிராக தான் இருக்குது. இந்த சமயத்தில் அவருடைய நண்பர் பரதியுமே இந்த மாதிரி இறந்து கிடக்கிறாரு, இது யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து திணறி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணி அந்த காவல்துறையுமே நேரடியாக வந்துட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. வந்த பிறகு அந்த பரதியோட சடலத்தை தூக்கிட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்க. அப்படி வழக்கு விசாரணை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த பரதி அப்படின்ற நபரை வந்துட்டு மறுபடியும் உங்களுடைய கிராமத்துக்கு சடலமாக கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு அவருடைய நல்லடக்கமும் முடிஞ்சிருதுங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த நாகராஜ் அப்படின்றவர் வந்து பித்து பிடிச்ச மாதிரி அந்த ஏரியாக்குள்ளேயே தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே என்னுடைய நண்பன் வெள்ளையன் வந்து போயிட்டான், இப்போ வந்து என்னுடைய நண்பன் பரதியும் போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து திணறி போய் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இவர் பார்க்கக்கூடிய நபர்கள் புறமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவருடைய நெருங்கிய நண்பர்களாக தானே தெரிஞ்சாங்க, அவங்க எல்லாருமே இப்போ இல்லை அப்படின்றனால ஒரு வருத்தத்தோடு இப்படி இந்த மாதிரி பைத்தியமாக மாறிட்டார் போல அப்படின்ற மாதிரி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த வெள்ளையன் அப்படின்றவர் தாங்க ரவுடித்தனமாக அடாவடித்தனமாக தெரியக்கூடிய நபர். ஆனால் இந்த பரதி இந்த நாகராஜன் அப்படின்றவர் வந்து அவர் கூட சேர்ந்து சுற்றினாங்களே தவிர எந்த ஒரு தப்பான ஒரு காரியத்துக்கும் செயலுக்கும் வந்து இவங்க ஈடுபடவே மாட்டாங்க. ஆனால் அந்த நபர் வந்து இறந்து போயிட்டாரு, அதுக்கு பிறகாவது இவர் திருந்துவார்னு பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து பைத்திய மாதிரி தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய உறவினர்கள் மட்டும் இந்த ஏரியா மக்கள் வந்து நினச்சிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போக ஒரு நாள் தோராயமாக இரவு ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த நாகராஜன் அவங்களுடைய குடும்பத்தினரோட அவங்களுடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காரு. இந்த நாகராஜனோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவங்க தாங்க சொல்லணும், பெரிய அளவுக்கு வசதியாலாம் இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. இவருடைய அப்பா அம்மா, இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு ஒரு 17 வயசு இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவங்களுடைய வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு அந்த 11 மணி அப்படின்றதுனால வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நாகராஜோடைய வீடை பற்றி சொல்லணும்னா ஒரு ஓட்டு வீடு தாங்க. அந்த ஓட்டு வீடுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டார மாதிரி போட்டு ஒரு மணல் திட்டு இருந்திருக்குங்க. அந்த மணல் திட்டில் ஒரு சாக்கு மாதிரி விரிச்சுட்டு இவங்க பறிக்கக்கூடிய புளியங்காயை புறமே வந்து காய வைக்கிறது வழக்கங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு மரக்கட்டில் இருந்திருக்குது. அந்த மரக்கட்டில் இவங்களுடைய அப்பா எப்பயும் பொழுது டெய்லி தூங்குவது வழக்கம். அந்த சமயத்தில் வந்து இவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது இவருடைய கட்டியில் வந்து அப்படி டக்குனு யாரோ சாச்சு விட்டு மாதிரி இப்படி கீழே விழுந்திருக்காரு. விழுந்தது உடனே வந்து சுற்றி முற்றி தேடி இருக்காரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. யார் இப்படி நம்மளை கீழே தள்ளி விட்டது, கட்டிலே வந்து கீழே விழுந்து கிடக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துருக்காரு. ஒருவேளை காற்று பலமாக அடித்ததுனால வந்து நம்மளை தள்ளிவிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் அவரோட கட்டியில் வந்து இழுத்து போட்டுட்டு அந்த மரக்கட்டிலே வந்து போய் படுக்கிறாருங்க. அதன் பிறகு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி தூங்கின பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த நாகராஜனுடைய தங்கச்சி வந்து வீட்டில் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து யாரோ டச் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே தூக்கத்தில் வந்து டக்குன்னு முழிச்சிருக்காங்க. முழிச்சு பார்த்த பிறகு தாங்க தெரியுது, அன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க.
என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகராஜனுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்திலே வந்துட்டு கருன்னு ஒரு கருப்பு உருவங்க. அந்த உருவத்தோட முகத்தோற்றம் வந்து கோரமான ஒரு முகத்தோற்றமா தெரிஞ்சுக்குது. கண்கள்லாம் செக்கச்செவன் செவந்து இவங்களுடைய தோள்பட்ட மேலே ஏறி உட்காந்துட்டு அமுக்கிட்டு இருந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்து அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்தின பிறகு தாங்க அந்த கருப்பு உருவம் அந்த ரூமை தாண்டி இப்படி கிராஸ் ஆகி வெளியே டிசப்பியர் ஆயிருக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு போடக்கூடிய சத்தம் கேட்டுட்டு உங்களுடைய அம்மா வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு வெளியே படுத்துக்கக்கூடிய இவங்களுடைய அப்பாவுமே வந்து வந்துட்டாருங்க. இவருடைய அண்ணன் நாகராஜன் வந்து ஆல்ரெடி வந்து போதையில் இருக்கிறனால வந்து எந்திரிக்கவே கிடையாது. இவங்களுடைய அப்பா வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் படுத்திருந்தேன், என்னுடைய கட்டில வந்து யாரோ தூக்கி தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சு கீழே போய் விழுந்துட்டேமா, ஆனால் இப்போ தன்னுடைய மகளும் வந்து இந்த மாதிரி கத்துறாளே, என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல, எனக்கு என்னமோ அந்த வெள்ளையனோட ஆன்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே வந்து பருதி அப்படின்ற ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வீச்சர்வாளோட அவங்களுடைய இந்த வெள்ளையனுடைய ஆன்மா வந்து நின்றுச்சு அப்படின்ட்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதனால இவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சுங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த நாகராஜனுடைய தங்கச்சி வந்து ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்னை ஏதாவது பண்ணிடுமான்னு பயமா இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தன்னை மறந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தி நாங்கள் இருக்கோம், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்திருக்காங்க. மறுநாள் காலை விடிஞ்ச பிறகு இவங்களுடைய பையன் நாகராஜனை எழுப்பி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இப்படி வீட்டில் நடந்துட்டு இருக்கா, கொஞ்சம் கவனமா இரு, நீ மட்டும் தனியாக போகாத, ஏற்கனவே இந்த பரதின்றவர் வந்து இறந்து போயிட்டாரு, அவர் இறந்ததுக்கான காரணம் வந்து யாருக்குமே வந்து தெரியல, இப்போ நீ மட்டும் தாண்டா இருக்கிற, மற்ற எல்லா நண்பர்களுமே வந்துட்டு எப்பயுமே ரெகுலராக பழகக்கூடிய நபர்கள் கிடையாது, ஆனால் நீ மட்டும் தாண்டா இந்த வில்லனுக்கு வந்து நெருங்கிய நண்பன், நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகுங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா ஏற்கனவே ஒரு காட்சியை பார்த்தாங்க இல்லையா, வீச்சர்வாளோட ஒரு நபர் நிற்கிற மாதிரி, அதே மாதிரி அந்த வீட்டில் இருந்து தொடர்ந்துக்கிட்டு தூக்கம் வராமல் வெளியே வந்து ஒருத்தர் நின்றுருக்காங்க. அப்படி நிற்கும் பொழுது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துருக்காரு. ஏற்கனவே வந்து அந்த வெள்ளையன் அப்படின்றவர் வந்து வீச்சர்வோட நிற்கிற மாதிரியே அதே மாதிரி நின்றுட்டு இருக்காருங்க தத்ரூபமா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு வந்து மிரண்டு போயிட்டாருங்க, ஆணு கத்த ஆரம்பிச்சாரு. மறுபடியும் ஒவ்வொருத்தர் வந்து தூங்கவே இல்லைங்க, டக்குன்னு வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய அனைவருடைய கண்களுக்குமே வந்து அப்படி இந்த காட்சி வந்து தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குங்க. அந்த வெள்ளையன் மறுபடியும் வீச்சர்வாளோட வந்து நின்றுக்கிட்டு ஆங்காரமாக வந்து கத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு என்னடா பெரிய வம்பா போச்சு, நமக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாங்கன்னு அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் மறுபடியும் உங்களுடைய வீட்டை பூட்டி அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு காலையில் விடிஞ்ச பிறகு அந்த ஏரியா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அந்த வெள்ளையன் இறந்ததுனால வந்து ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்கிறான், நம்ம குடும்பத்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளையன் எப்படி இறந்துருப்பான் அப்படின்றபடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய இரவு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி தான் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த நாகராஜன் மட்டும் தானே மிச்சம் இருக்கிறாரு வெள்ளையரோட நண்பர். அவர் மீதமுள்ள இன்னொரு 4-5 நண்பர்களோட வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாவடியில் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி போதை தலைக்கேறிய பிறகு அந்த 4 நண்பர்களை ஒருத்தர் வந்து இந்த நாகராஜை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே வெள்ளையன் இறந்தது வந்து எப்படி இறந்தாருன்னு தெரியல, அதுக்கு பிறகு பரதி இறந்து போயிட்டாரு, இப்போ வந்து நீங்கள் தான் நெருங்கிய நண்பராக அவர் கூட இருந்தது, உங்களுக்கு ஏதாவது ஆயிருமான்னு பயமா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு நண்பர் வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே வந்து வேர்த்து விடவடக்க நிற்கிறாரு. என்னடாச்சு, ஏன் இப்படி உம்முன்னு நிற்கிற, எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. மச்சான் திரும்பி பாரா அப்படின்னு இருக்காரு. அதன் பிறகு இந்த நாகராஜ் ஒரு இடத்த வந்து அப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த அடுத்த செகண்டே அவங்க இவருக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் வெள்ளையன் இருக்கார் இல்லையா, அதே மாதிரி கையில் ஒரு வீச்சர்வாளை வச்சுக்கிட்டு ஒத்த காலோட அப்படி நின்றுட்டு இருக்காருங்க. இவர் பக்கத்திலே நின்றுட்டு இருந்திருக்காரு. நம்ம இப்படி நிற்கிறோம், நம்ம பக்கத்தில் எதிர்ப்புறத்தில் ஒரு நபர் நின்றா எப்படி இருக்கும், அதே மாதிரி தத்ரூபமாக நின்றுருக்காருங்க. இந்த காட்சியை பார்த்த அடுத்த செகண்டே அங்கே கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட பதறி போயிட்டு அப்படி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இந்த வெள்ளையன் வந்து தத்ரூபமாக நிற்கிறத பார்த்துட்டு இந்த நாகராஜன்மே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சாவடியை விட்டுட்டு இவங்களுடைய ஊருக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாருங்க. அப்படி நுழைஞ்ச பிறகு என்னை காப்பாத்துங்க, வெள்ளையன் என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் அந்த ஏரியா மக்கள் பூரா இரவு 8 மணி தான் சொல்லியிருந்தேன், அதனால எல்லாருமே பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு பார்க்குறாங்க, அங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து நாகராஜன் தான் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. பொதுவாக 1980 காலகட்டத்தில் நிறைய இடத்துல வந்து விளக்குகள் மட்டும் தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, லைட்டு கரண்ட் இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த நபரை வந்து பக்கத்தில் நெருங்கி போயிட்டு யார் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க அந்த நாகராஜன் தான் வந்து நிற்கிறது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. என்னடாச்சு, ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க, வெள்ளையன் உன்னோட நண்பன் தானே, அவ எதுக்கு உன்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்ற வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த நாகராஜ் அப்படின்றவர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்னை வந்து வெள்ளையன் கொல்ல பார்க்குறான், ஏன்னா நான் தானே அந்த வெள்ளையனை வந்து கொண்டது, அதனால தான் என்னையும் போர்த்தலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி உளர ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா இவரை வந்து வலுக்கட்டாமல் நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த நாகராஜ் அப்படின்றவர்.
அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து இந்த நாகராஜனுடைய நெருங்கிய நண்பரான அந்த வெள்ளையன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு 4 வீடு தள்ளி ஒரு குடும்பத்திற்கிட்ட வந்து வம்பு பண்ணார் இல்லையா. அப்படி வம்பு பண்ண பிறகு அந்த பொண்ணை வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அந்த குடும்பத்தினர். அப்படி அனுப்பிச்சு வச்ச பிறகு அந்த வெள்ளையன் அப்படின்றவர் வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் இருந்திருக்காரு. இவர் வந்து உண்மையாக காதலிச்சாரா இல்லையா அப்படின்றது வந்து தெரியலைங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து வருத்தப்பட்டுட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த நாகராஜன் மற்றும் பரதி அப்படின்றவர் வந்து இவரை வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. அப்படி சமாதானப்படுத்தியுமே அந்த வெள்ளையன் அப்படின்றவர் வந்து கொஞ்சம் கூட மனம் மாறவே இல்லை. தண்ணி அடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் போதையிலே தான் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு வந்து இவனை வந்து எப்படியா சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து இவருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டிருக்காருங்க இந்த நாகராஜ் அப்படின்றவர். அதுக்கு பிறகு இந்த நாகராஜோடைய வீட்டுக்கு வந்து இந்த வெள்ளையன் அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாருங்க. இவங்களுடைய அப்பா அம்மா இல்லாதப்பயுமே வந்து அவங்களுடைய தங்கச்சி தானே இருந்திருக்காங்க, அவங்க தாங்க சாப்பாடே கொடுத்துருக்காங்க இந்த வெள்ளையன் அப்படின்றவருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த வெள்ளையனுடைய பார்வை புறமே அவங்களுடைய இந்த நாகராஜனுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க மீது வந்து பாஞ்சிருக்குங்க. அதன் பிறகு இந்த நாகராஜன் வெளியே போன நேரத்தில் அவங்களுடைய தங்கச்சிக்கிட்ட வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருக்காரு. என்னை விட்டுருக்கானா எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த வெள்ளையன் அப்படின்றவர் வந்து கொஞ்சம் எல்லையை மீறிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு இந்த வெள்ளையன் வீட்டை விட்டு போன பிறகு அவங்களுடைய அண்ணன் கிட்ட நாகராஜன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு நாகராஜனுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியல. கோபத்தில் அப்படியே கொந்தளிச்சு போய் அப்படி உச்சத்துக்கு போயிட்டாருங்க. இவ்வளவு நாளா அவன் உசுரா பழகக்கூடிய நண்பன் தானே நினைச்சோம். அவன் என்ன சொன்னாலுமே நம்ம வந்து செஞ்சோமே. ஆனா இந்த மாதிரி ஒரு செயலை வந்து கீழ்த்தரமா வந்து ஈடுபட்டிருக்கானே, இவனை நம்ம என்ன பண்றது, என்னுடைய தங்கச்சிக்கிட்டே இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டானே அப்படின்ற மாதிரி பரதி கிட்ட ஊன்னு அழுதுருக்காருங்க. அதுக்கு பிறகு பரதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே அவனை வந்து நம்ம உசுரோட விட்டுக்க கூடாதா, எப்ப இந்த மாதிரி வந்து செயலில் ஈடுபட்டானோ அவனை வந்து நம்ம வெட்டி கொல்லாம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாள் தோராயமாக அந்த வெள்ளையன் அப்படின்றவர் வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த தோப்புக்கு. அப்படி தோட்டத்துக்கு போன பிறகு அந்த கிணத்து கீழே உட்காந்துட்டு எல்லாருமே சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சரக்கு அடிக்க ஆரம்பிச்ச பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போதை வந்து தலைக்கே ஏறிடுச்சுங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பரதி மற்றும் இந்த நாகராஜன்ற வந்து சரக்கே அடிக்கலைங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த வெள்ளையன்றவருக்கு புரிய வந்திருக்குது. என்னடா ஆச்சு, எனக்கு வந்து சரக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க ஆனால் நீங்கள் அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய தங்கச்சியை வந்து என் கூட பழகிக்கிட்டே வந்து நீ இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருப்ப, உனக்கு எப்படா மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருக்காரு இந்த நாகராஜ் அப்படின்றவர். அதுக்கப்புறம் பரதி ஒன்று என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ அழுது ஒரு பேசணும் இல்லடா, இவன் வந்து இதே இடத்துல வெட்டி போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த இருவருமே வந்து கையில் வச்சிருக்கக்கூடிய அருவாள் எடுத்துட்டு அவரை வந்து கண்டம் தண்டமாக வெட்டியிருக்காங்க. அப்படி வெட்டின பிறகு அந்த கால் இருக்கு இல்லையா, வலது கால், அதை மட்டும் தனியாக எடுத்து வீசியிருக்காங்க. அதன் பிறகு அவருடைய ட்ரெஸ் எல்லாமே உருகிட்டு அவரை வந்து நிர்வாணமாக அந்த கிணத்துக்குள்ளேயே தூக்கி வீசியிருக்காங்க. அப்படி அந்த வெள்ளையனை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தாங்க இந்த பரதி மற்றும் நாகராஜனுக்கு ஒரு விஷயத்தை நினைச்சு பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சாங்க. நம்ம தெரியாதனமா அவன் வந்து கொண்டுட்டோம் கோவத்தில். அதுக்கப்புறம் வந்து காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த நாகராஜன் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த வெள்ளையனுக்கும் அந்த வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சண்டை வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த சவால்லாம் விட்டார் இல்லையா வெள்ளையன்னு, அதனால வந்து அந்த குடும்பத்தினருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த உன்னுடைய வலது காலை வந்து தூக்கி வீசிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சந்தேகப்புறமே வந்து அவங்க பக்கம் திரும்பிடும்டா, நம்ம இந்த பிரச்சனை வந்து தலையிடவே மாட்டோம், நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்லியிருக்காருங்க. இந்த நாகராஜன் பரதி நினைச்ச மாதிரியே அந்த பழி புறமே வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கே போய் சேர்ந்துருக்குங்க. இவங்க மேலே வந்து கெட்ட பேர் எதுவுமே வரவே இல்லை. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு ஓன் அழுதுருக்காருங்க. என்னுடைய தங்கச்சிக்கிட்டே அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால தான் வந்து அவனை கொண்டோம். நானும் சரி பரதியும் சரி அவங்ககிட்ட வந்து நெருங்கிய நண்பராக இருந்தோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி தப்பான செயலில் வந்து நாங்கள் ஈடுபட்டதே கிடையாது. ஏற்கனவே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்றப்பே வந்து அவன் காதலிக்கிறான், உண்மையாக நம்ம மனசார காதலிக்கிறான் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அதுக்கு பிறகு தான் என்னுடைய தங்கச்சிக்கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்றதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு அவன் ரொம்ப மோசமானவன், கேடு கட்டவன் அப்படின்ட்டு. அதனால தான் நானே என்னுடைய நண்பன் கூட பார்க்காம அவனை வந்து வெட்டி கொண்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காருங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பூரா புரியுது. மறுபடியும் இந்த நாகராஜனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து ஆரம்பத்திலே அவங்ககிட்ட வந்து சேராமல் ஒதுங்கி இருந்த அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. கெட்ட சகவாசம் வச்சதுனால தான்டா இந்த மாதிரி பிரச்சனையிலேயே வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஒன்றும் கவலைப்படாத, எதாருன்னா நம்ம பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து விடிய காத்துட்டு இருந்திருக்காங்க. அதே பிறகு வந்து மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய குலதெய்வமான காட்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போன பிறகு வந்து அந்த காட்டு முனீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரியோட உடம்புல வந்து அந்த முனீஸ்வரர் இறங்கிட்டாரு. அப்படி இறங்கின பிறகு அந்த ஆன்மா வந்து நான் எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டியது வந்து நீ செஞ்சே ஆகணும். என்ன இருந்தாலுமே வந்து நீ அநியாயத்துக்கு செஞ்சிருந்தாலும் இல்லை தர்மத்துக்கு செஞ்சிருந்தாலும் நீ செஞ்சது வந்து தப்பு. அதனால் நீ செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனையை வந்து நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த தண்டனை வந்து நீ போய் வந்து ஒத்துக்கோ. அதே மாதிரி அந்த ஆன்மா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாத அளவுக்கு நான் வந்து ஆணியில் அடித்த மரத்தில் கட்டி வச்சிடறேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க அந்த கோயிலுடைய பூசாரி. அந்த கோயிலுடைய பூசாரி பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் மட்டும் கிடையாதுங்க.
தனியாகவே மாந்திரிக தாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தாங்க. அதனால தாங்க அந்த ஆன்மாவை வந்து இவரே ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஆன்மாவை வந்து ஒரு மரத்தில் வந்து ஆணியாக அடிச்சு தொங்க விட்டுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த நாகராஜன் ஒரு கட்டத்தில் வந்து புரிய வந்திருக்குங்க, நம்ம செஞ்சது வந்து தப்பு தான், கொலை பண்ணியிருந்தாலுமே வந்து அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு காவல்துறையில் போய் அந்த கொலையை நான் தான் பண்ணது அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாருங்க. அதன் பிறகு அந்த காவல்துறையில் வந்து இவரை வந்து கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களே வந்து அந்த கிராமம் எப்பயும் போல இயல்பாக மாற ஆரம்பிச்சிருக்குங்க. அதே மாதிரி அந்த ஆன்மாவால் அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஏற்கனவே வந்து அவங்களுடைய கண்களில் வந்து தட்டுப்பட்டுக்கிட்டு பயமுறுத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1980ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பா வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்னுடைய அப்பா எப்பயே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டாரு, இப்போதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்பொழுது உங்களுடைய அப்பா வந்து உயிரோடவே இல்லையாங்க. இந்த சம்பவம் உண்மையாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது கற்பனையாக இருக்கும் பட்சத்திலோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கூடா நட்பு கேடாய் போய் முடியும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை எல்லாமே நம்ம புரிஞ்சு நடக்கணும் நண்பர்களே. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய தனபாண்டிக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.